அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, நேற்றைய வகுப்பிலே 7 வகையான நஜீஸ்களை பற்றி நாம் பார்த்தோம். அந்த நஜீஸ்களிலிருந்து எப்படி நாம் சுத்தம் செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய தினம் பேசலாம் என்று நினைக்கின்றேன். நேற்றைய தினம் பேசிய 7 வகையான நஜீஸ்களை நாம் 3 வகைப்படுத்தலாம். ஒன்று கடுமையான நஜீஸ், இரண்டாவது இலகுவான நஜீஸ், மூன்றாவது நடுத்தரமான நஜீஸ் என்று 3 வகைகளில் நாம் சொன்ன அந்த வகைகளை, அந்த நஜீஸான பொருட்களை பார்க்கலாம். கடுமையான நஜீஸ் என்று வரும் பொழுது அதில் நாயும் பன்றியும் வரக்கூடியதாக இருக்கின்றது. நாய் பன்றியுடைய நஜீஸ், இதற்கு அரபியில் சொல்லப்படும் முகல்வலா, இதற்கு கடுமையான நஜீஸ் என்று சொல்லப்படும். ஏன் இதற்கு கடுமையான நஜீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், தண்ணீரால் ஒரு தடவை கழுவி போதாது, மாற்றமாக 7 தடவை கழுவ வேண்டும். அதில் ஒரு தடவை மண்ணால் கழுவ வேண்டும். இதற்குரிய தெளிவான ஆதாரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்திலே நாய் வாயை போட்டால் 7 தடவை கழுவ வேண்டும் தண்ணீரினால், ஒரு தடவை மண்ணால் அதை கழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். பன்றியை பற்றி தெளிவாக சொல்லப்படவில்லை. பன்றி நாயை விட நஜீஸில் கூடிய ஒரு ஆபத்தான ஒன்றாக இருக்கின்றது, அதைவிட மோசமான ஒன்றாக இருக்கின்றது. அதன் மீது கியாஸ் செய்து, அதன் மீது அதை நாம் கம்பேர் பண்ணித்தான் பன்றியும் கடுமையான நஜீஸில் உட்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த 2 வகையான நஜீஸ்கள் உடம்பில் படும் பொழுது, நாய் பன்றியுடைய அந்த நஜீஸ் உடம்பிலே படும் பொழுது அல்லது ஆடையிலே படும் பொழுது, உடுப்பிலே படும் பொழுது 7 தடவை நாம் கழுவ வேண்டும். அதில் ஒரு தடவை மண்ணால் கழுவுவது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இதற்கு ஏன் ஷரியத் இப்படி கழுவ வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது என்று கேட்டால், நிறைய கருத்துக்களை விஞ்ஞான ரீதியாக சொல்லப்படுகின்றது. நாம் விஞ்ஞான ரீதியாக பார்ப்பதை விட ஹதீஸ் நமக்கு சொல்லி இருக்கின்றது. எனவே புத்தியை போட்டு நாம் யோசிக்காமல் அதை நேரடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இலகுவான நஜீஸ் என்று இரண்டாவது வகையை நாம் எடுத்தால், தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் சாப்பிடாத ஆண் குழந்தையுடைய சிறுநீர், அதாவது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு ஆண் குழந்தையின் சிறுநீர், பெண் குழந்தை கிடையாது. எப்படிப்பட்ட ஆண் குழந்தை என்றால், தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் சாப்பிடவில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீர் உடம்பிலே பட்டுவிட்டால் இதற்கு சொல்லப்படும் இலகுவான நஜீஸ் என்று சொல்லப்படும். நிபந்தனை, அந்த குழந்தை 2 வயதை தாண்டி இருக்கக்கூடாது. குர்ஆன் தெளிவாக பேசுகின்றது, ஒரு குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய காலம் 2 வருடம் என்று பேசியிருக்கின்றது. 2 வருடத்தை தாண்டாத, தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் சாப்பிடாத ஆண் குழந்தையுடைய சிறுநீர் இதற்கு சொல்லப்படும் இலகுவான நஜீஸ் என்று சொல்லப்படும். இப்படியான நஜீஸ் உடம்பிலே பட்டுவிட்டால், குழந்தைகளை தூக்கும் பொழுது தாய்மாருக்கு, பெற்றோருக்கு வரக்கூடிய பெரிய ஒரு சோதனையாக இது இருக்கின்றது. இப்படியான நஜீஸ் உடம்பிலே பட்டுவிட்டால் கழுவ வேண்டிய தேவை கிடையாது. எந்த இடத்திலே அந்த சிறுநீர் பட்டுவிட்டதோ அதன் மீது நாம் தெளித்துக் கொண்டால் போதுமானது. இதற்குரிய தெளிவான ஆதாரம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உம்மு கைஸ் பின்த் மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய சின்ன குழந்தையை, எதையும் சாப்பிடாத சின்ன குழந்தையை, ஆண் பிள்ளையை கொண்டு வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடுப்பிலே அது சிறுநீர் கழித்து விட்டது. நபி அவர்கள் உடனே தண்ணீரை எடுத்து தன் மீது தெளித்துக் கொண்டார்கள், அந்த ஆடையிலே தெளித்துக் கொண்டார்கள். கழுவவில்லை என்று புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. எனவே இந்த அடிப்படையில் ஒரு ஆண் குழந்தையுடைய சிறுநீர், அதாவது தாய்ப்பாலை தவிர வேறு எதையும் சாப்பிடாத 2 வருடம் தாண்டாத ஒரு ஆண் குழந்தையின் சிறுநீர் உடுப்பிலே பட்டுவிட்டால் நாம் தெளித்துக் கொண்டால் போதும், கழுவ வேண்டிய தேவை கிடையாது. ஏன் ஆண் குழந்தை, பெண் குழந்தைக்கு இந்த சட்டம் கொடுக்கப்படவில்லை என்றால், இதற்கு மேல் சொன்ன காரணத்தை தான் சொல்லுவோம். ஷரியத் ஹதீஸ் தெளிவாக சொல்லி இருக்கின்றது, அதை வைத்து நாம் செய்கின்றோம். இதற்கு காரணங்களை சில உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதற்குரிய பொருத்தமான காரணம் தான், ஷரியத் எப்பொழுதும் இலகுவை, லேசான சட்டங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. கஷ்டம் என்று வரும் பொழுது நிறைய இலகுவான சட்டங்களை கொடுத்திருக்கின்றது. ஆண் குழந்தையை அதிகமானவர்கள் தூக்குவார்கள். இரண்டாவது, ஆண் குழந்தையுடைய சிறுநீர் குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் படமாட்டாது. பெண் குழந்தையுடைய சிறுநீர் குறிப்பிட்ட இடத்தில் மாத்திரம் தான் படக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஆண் குழந்தையுடைய சிறுநீர் பல இடங்களுக்கும் தெரிக்கக்கூடிய, செல்லக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருப்பதனால் இந்த ஆண் குழந்தையுடைய சிறுநீரில் இலகுவான போக்கை ஷரியத் நமக்கு காட்டியிருக்கின்றது என்று சில உலமாக்கள் அதற்குரிய காரணத்தை எழுதியிருக்கின்றார்கள். 3வது வகையான நஜீஸ் தான் நடுத்தரமான நஜீஸ். நடுத்தரமான நஜீஸ் என்றால், மேல் சொன்ன நாய் பன்றியுடைய கடுமையான நஜீஸ், ஆண் குழந்தையுடைய சிறுநீரை தவிர உள்ள ஏனைய நஜீஸ்கள் எல்லாமே நடுத்தரமான நஜீஸாக இருக்கின்றது. இந்த நஜீஸுக்கு நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அல்லது உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் இருக்குமானால் அது போகும் அளவுக்கு நாம் கட்டாயம் கழுவ வேண்டும். அதாவது கண்ணால் பார்க்கும் பொழுது இது நஜீஸ் என்று விளங்குகின்றது, அல்லது ஒரு வாசம் அதற்கு இருக்கின்றது, அல்லது அதற்கு ஒரு நிறம் இருக்கின்றது என்றால் இந்த அடையாளங்கள் போகும் அளவுக்கு அந்த நஜீஸை நாம் கழுவ வேண்டும். உதாரணமாக மலம் பட்டுவிட்டது என்றால் இந்த சந்தர்ப்பத்திலே அந்த அடையாளம் போகும் அளவுக்கு கட்டாயம் கழுவ வேண்டும். என்றாலும் உலமாக்கள் இந்த விஷயத்திலே
அதாவது நிறத்துடைய விஷயத்திலே இலகுவை காட்டியிருக்கின்றார்கள். காரணம், சில சந்தர்ப்பங்களில் எவ்வளவுதான் கழுவினாலும் வாசம் போய்விடும். இதே போன்று சில விடயங்கள் போய்விடும், ஆனால் சுவை போய்விடும், ஆனால் நிறம் போக மாட்டாது. இரத்தம் பட்டுவிட்டது, கடுமையான ஓடக்கூடிய இரத்தம் பட்டுவிட்டது. இந்த சந்தர்ப்பத்திலே வாசமும் போய்விடும், சுவையும் போய்விடும், ஆனால் நிறம் போக மாட்டாது. இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இலகுவான நிறத்துடைய விஷயத்திலே ஒரு இலகுவான போக்கை தந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது. முடிந்த அளவு அதையும் போக்கிக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். கடைசியில் போகவில்லை என்றால் அதற்குரிய அனுமதியை உலமாக்கள் தந்திருக்கின்றார்கள். இதற்கு தெளிவான ஆதாரம் தான் புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வெளித்தேவைக்காக வேண்டி சென்றால் நான் அவர்களுக்கு தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழுவி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்றது. சொல்கின்றார்கள், எனக்கு மதி அதிகம் வெளியாகக்கூடிய ஒருவனாக நான் இருந்தேன். மதி என்றால் ஒரு மனிதன் ஆசையிலே இருக்கும் பொழுது, ஒன்றை நினைக்கும் பொழுது, அல்லது தன்னுடைய மனைவியை நெருங்கும் பொழுது இச்சையிலே வெளியாகக்கூடிய தண்ணீருக்கு பேர் தான் மதியாக இருக்கின்றது. சொல்கின்றார்கள், எனக்கு அதிகம் மதி வெளியாகக்கூடியதாக இருந்தது. நபியிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்பட்டேன். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னேன், கேட்குமாறு நபி அவர்கள் சென்று கேட்டார்கள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் வுது செய்து கொள்ளட்டும், அவர் தன்னுடைய அபத்தை, தன்னுடைய மர்மஸ்தானத்தை கழுவிக்கொண்டு வுது செய்து கொண்டால் போதுமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு வழிகாட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அறிந்து செயற்படக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.